உங்கள் வாழ்க்கையிலே முருகர் வந்துட்டா நீங்கள் எப்படி உணரணும் அப்படின்னா, எப்படி உணர்வீங்கன்னா, எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் முருகரை தூக்கி வச்சு கொண்டாடுனீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ டமால் சேவலை மட்டுமே வச்சு வழிபடுறாங்க, சேவர் கொடியை வச்சு வழிபடுறாங்க. இன்னொரு ஊரில் வேல் வழிபாடு இருந்திருக்கு. இப்போ அடுத்த ஒரு சந்தேகம் உங்கள் மனசில் வந்திருக்கலாம், அப்போ நாங்களாம் சிக்கன் சாப்பிடக்கூடாதா? அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க வடப்பள்ளி கோயில் கும்பிடுன்னு சொல்லிட்டு, வடப்பள்ளி முருகரை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ வாழ்க்கை சுமாராக தான் போயிட்டு இருந்துச்சு. பார்த்ததுக்கப்புறம் தான் பல பிரச்சனை வந்து விதமான ரியாக்ஷன் காட்டும். பக்தி வந்து தாய்ப்பால் மாதிரி, அது வந்து டக்குன்னு எல்லாராலையும் கூடாதீங்க. யார் யாருக்கு எப்பப்போ முருக பக்தி வரணும்னு விதி இருக்கோ அப்போ தான் வரும். எல்லாராலையும் டென்ஷன் வந்திருக்காது. என்னைக்காவது முருகனுக்காக ஒரு அற்புதமான ஒரு மாலை, இல்லை முருகனுக்காக ஒரு நெய்வேத்தியம், இல்லை முருகனுக்காக ஒரு வஸ்திரம் வாங்கிட்டு போகிறப்போ பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து முருகருக்கு வந்து வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டீங்களா? எப்பயுமே வந்து அதில் கடகலக்னம் சிம்ம சந்தேகம் இருக்கோ கேளுங்க, கண்டிப்பாக எல்லாரும் கேளுங்க பதில் சொல்லிட்டு தான் போவேன். ஆசை என்னன்னா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் முருக பக்தர்களை பெங்களூர் சந்திக்கணும்னு ஒரு ஆசை. அது கண்டிப்பாக முருகர் எனக்கே நடத்துவாங்க. ஏன்னா வரப்பெல்லாம் அர்ஜென்ட்டாக வந்துட்டு அன்றைக்கி நைட் ஃப்ளைட்லேயே நான் கிளம்பிடுறேன். கண்டிப்பாக அதை வந்து சிவா அவர்கள் ஏற்பாடு பண்ணணும். ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லாரும் திருப்தியாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போனேன்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை. இப்போயும் நான் இங்கேருந்து கிளம்புனா ஒரு அரைகுறை மனசோடு தான் கிளம்புவேன். ஏன்னா நிறைய பேர் பார்க்க முடியாது, எனக்கு தெரியும். பெங்களூர் டிராஃபிக் வந்து எல்லாருக்குமே தெரியும். இங்கேருந்து போட்டோன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பணும். விரைவில் நீங்கள் வந்து இதை செய்யுங்க. பாக்கியம் ஐயா, தைப்பூசத்துக்கு முன்னாடி செய்யுங்க கண்டிப்பாக. வணக்கம் ஐயா. இந்த கந்தன் மகிமை ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, முருகர் அவங்களோட வாழ்க்கையில் வந்த பிறகு அவங்களுக்கு என்ன மாற்றம் நடந்துச்சு அவங்க வாழ்க்கையில், அதை பற்றி தான் இப்போது அவங்களாம் சொல்ல போகிறாங்க. அதுக்கு முன்னாடி முருகர் எப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்த பிறகு உங்களுக்கு என்ன மாற்றங்கள்லாம் ஆச்சுன்னு அது எங்கள் கூட பகிர்ந்துக்கு நான் ஆசைப்படுறேங்க ஐயா. முருகர் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் இல்லை, உங்கள் வாழ்க்கையிலே முருகர் வந்துட்டா நீங்கள் எப்படி உணரணும் அப்படின்னா, எப்படி உணர்வீங்கன்னா, எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் முருகரை தூக்கி வச்சு கொண்டாடுனீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ டமால்னு கீழே போட்டு திட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. உன்னை போய் கும்பிட்டனே, இதெல்லாம் எனக்கு தேவையா, நீ கல் தான், காலையிலேயே சாயங்காலம் உனக்கு எல்லாமே நான் பண்ணி கும்பிட்டேனே அப்படின்னு எப்போ உங்கள் வாயில் வருதோ அப்பயே முருகர் உங்களுக்குள்ளே வந்துட்டாருன்னு அர்த்தம். ஏன்னா முருகர் கிள்ளி விளையாடி அள்ளி கொடுப்பார் சொல்லும் போது எனக்கு புல் அரிக்குது. எல்லார் வாழ்க்கையிலும் முருகர் அப்படி தான் வருவார். நான் வந்து என்னோட ஹிஸ்ட்ரியை வந்து யாருன்னா சொல்கிறதுக்கு போய் நம்மளே சொல்லுவேன்னு சொல்லி ஒரு புக்கு ஒரு சம்மந்தமாக எழுதப்போ நான் சொன்னேன். நான் வந்து காளிகாம்பாள் கோயிலை கும்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க வடப்பள்ளி கோயில் கும்பிடுன்னு சொல்லிட்டு, வடப்பள்ளி முருகரை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ வாழ்க்கை சுமாராக தான் போயிட்டு இருந்துச்சு. பார்த்ததுக்கப்புறம் தான் பல பிரச்சனை வந்து, ஒழுங்காக நான் இப்படி தனியாக இருக்கும் போதே நல்லா இருந்தேனே முருகா, உன்னை பார்த்து கும்பிட்டதுக்கப்புறம் தான் இவ்வளோ சோதனை, இதோட கோயில் பக்கமே வரவே மாட்டேன். இப்பயும் நிறைய முருக பக்தர்கள் மனசில் இது இருந்திருக்கலாம், இருக்கும். விரதம் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதமோ இல்லை ஏதாவது ஒரு வேண்டுதல் நடக்காமல் போயிருந்தோன்னா கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க தண்டத்துக்காக விரதம் இருக்கமேன்ட்டு. இப்போ சொல்கிறேன், இந்த விரதம் அடுத்த 365 நாள் உங்களை காக்கும், இது சத்தியம். நான் வந்து ஒரு நாள் முருகரை திட்டத்துக்கு அவர் வாயில் எல்லா ஏரியா உலகத்து ஃபுல்லாக போய் புகழ்ந்துட்டு இருக்கேன். எந்த வாயில் திட்டணும் அதே வாயில் முருகர் புகழ் பேசிகிட்டு இருக்கேன். இதுதான் முருகர் இருக்கான்றதுக்கு ஒரு உதாரணம். இப்படி தான் முருகர் எனக்குள்ளே வந்தார். வணக்கம், என் பேர் பவானி. வணக்கம் சார், என் பேர் பவானி. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். சந்தோஷங்கம்மா. கேள்வி கேளுங்க. எனக்கு என் வீட்டுக்காரர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவருக்கு முருகர் மேலேயும் இந்த சாமி மேலேயும் ரொம்ப பக்தி கிடையாது. நான் தான் ரொம்ப பக்தியாக இருக்கேன் சாமி மேலே. எனக்கு பெரிய ஆசையெல்லாம் இல்லை சார். அவர் முருகரை கெட்டியாக பிடிச்சிக்கணும்னு எனக்கு ஆசை. அவர் எப்படி நம்பிக்கை கொண்டு வரதுன்னு தெரியல. வரும்போது நான் சண்டை போட்டு தான் வந்தேன். அவர் போவாண்டான்னு சொன்னார். இல்லை நான் போயே ஆகணும்னு சொல்லிட்டு நான் எங்கள் அப்பா கூட வந்தேன். அவர் வீட்டில் தனியாக விட்டுட்டு தான் நான் வந்திருக்கேன். அவர் எப்படி நான் முருகரை நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல சார். எல்லார் வீட்லையும் இது நடக்கிறது தான். சரி, இதுக்கான ஒரு பதில் எனக்கு வேணும், நீங்கள் சொல்லுங்க சார். நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் செய்யக்கூடிய பெரிய நல்ல விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நீங்கள் வற்புறுத்தி முருகரை கும்பிட வைக்காதீங்க. நீங்கள் கும்பிட்றீங்களா, பக்தியாக கும்பிடுங்க. நீங்கள் எப்போ அவர் வற்புறுத்தி கும்பிட ஆரம்பிக்கிறீங்களோ அது வேறு விதமான ரியாக்ஷன் காட்டும். பக்தி வந்து தாய்ப்பால் மாதிரி, அது வந்து டக்குன்னு எல்லாராலையும் எடுத்து கொடுத்துட முடியாது, தாய் மட்டும் தான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி அவர் வாழ்க்கையிலும் உறுதியாக முருகர் வருவார், எழுதி வச்சிங்க. கண்டிப்பாக நீங்கள் முருகர் சாட்சியாக பெங்களூரில் முருகர் ஆக்கிய நிகழ்ச்சி நடக்கும். கண்டிப்பாக அன்றைக்கி நீங்கள் சொல்லுவீங்க. அவர் நீங்கள் முருகரை கும்பிடுங்கன்னு சொல்லாமல் இருக்கிறது தான் நீங்கள் உங்கள் பக்திக்கு செய்கிற ஒரு நல்ல விஷயம். அதனால் இவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே சொல்கிறேன். வீட்டுக்கார் சாமி கும்பிடல, இல்லை மனைவி வந்து பெரும்பாலான வீட்டுக்காரில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, அவங்க ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, ஆனால் மனைவிக்கு பக்தி இருக்காது, வீட்டில் விளக்கேற்ற மாட்டாங்க, சாமி ஃபோட்டோக்கு பூ போட மாட்டாங்கன்னு ஒரு பெரிய சண்டை வரும். அப்படி இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்கிற வேண்டுகோள் என்னென்னா,
உங்களுக்கு பக்தி இருக்கா, உங்கள் பக்தி யார்ட்டையுமே திணிக்காதீங்க. நீ முருகனை கும்பிட்டே ஆகணும், நான் கோயிலுக்கு போகிறேன் வான்னு சொல்லி வற்புறுத்தி கூப்பிடாதீங்க. யார் யாருக்கு எப்பப்போ முருக பக்தி வரணும்னு விதி இருக்கோ அப்போ தான் வரும். எல்லாராலையும் முருகரை போய் தொற்ற முடியாது. இது உண்மை, நான் கண்ட உண்மை. வடப்பள்ளி கோயில் தெருவில் இருக்கிறவங்களே வந்து பள்ளி அழிச்சு பார்க்க முடியல இப்போ வரைக்கும். ஆனால் திருவண்ணாமலையிலேருந்து ஒருத்தர் வந்து பள்ளி அழிச்சு வந்து பார்த்துட்டு போகிறார். இதுதான் முருக பக்தி, முருக சக்தி. நீங்கள் உங்கள் வீட்டுக்காரை கம்பல் பண்ணி கும்பிட வைக்காதீங்க, என்னோட தாழ்மையான வேண்டுகோள். கண்டிப்பாக அவர் ஒரு நாள் முருக பக்தியில் மாறுவார். கண்டிப்பாக சார், அதுதான் என்னோட பெரிய ஆசையே. நன்றி சார், நன்றி. ஹலோ சார், இந்த பக்கம். என் பேர் ஷாலினி. என்னோட பெரிய நம்பிக்கை வந்து பிரபஞ்சத்தின் மேலே தான். யூனிவர்ஸ், மேனிஃபெஸ்டேஷன். கடைசி ஒரு வருஷமாக தான் முருகர் மேலே நம்பிக்கை வச்சு செவ்வாய்க்கிழமை வரதை இருந்து எனக்கு நிறைய நடத்தி கொடுத்தார். நீங்கள் சொன்ன மாதிரி பிரச்சனையும் வந்துச்சு. இப்போ என்ன விஷயம்னா, நான் எப்பயுமே இப்படி கண்ண மூடி பிரபஞ்சமே முருகனேன்னா எனக்கு முருகர் சின்னதாகவும் பிரபஞ்சம் பெருசாகவும் தெரியுது. நான் நினைக்கிறது தப்பா இல்லை முருகமும் பிரபஞ்சமும் ஒன்று தானா, எப்படி நான் அதை எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோதான். அருமையான கேள்விங்கம்மா, ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா இந்த கேள்வி எல்லாரும் மனசுல இருந்திருக்கும். முருகர் உருவானது வந்து ஒளி மற்றும் ஒளியிலேருந்து தான் நம்மளோட கந்த புராணத்தில் சொல்லப்படுது. சிவபெருமான் நெற்றியிலேருந்து ஒளி மற்றும் ஒளி. முருகன் உருவானப்போ உதிக்கிறப்போ, ஆக்சுவலாக முருகர் வந்து பிறந்தார் கிடையாது, உதித்தாருன்னு தான் சொல்லணுமே. முருகருக்கு உதித்தனன்னு ஒரு பேர் இருக்கு. அவர் உதிக்கும் போது வந்த சத்தம் வந்து பல கோடி யுகங்கள் தாண்டி கேட்டுச்சான், எல்லாமே அதிர்ந்துச்சான். அதே மாதிரி அவர் உதிக்கிற போது அந்த ஒளி வந்து பல பேரோட கண் கூசி சிவபெருமானே ஒரு 8லேருந்து 9 நிமிஷம் வந்து நின்னாருன்னு சொல்லி கந்த புராணத்தில் சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் உருவானதே ஒளி மற்றும் ஒளியால் தான். நீங்கள் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கிட்ட போய் யாருன்னா கேட்டிங்கன்னா இந்த உலகம் எப்படி உருவாச்சுன்னா வெடிப்பு மூலயமா உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. என்ன வெடிப்புன்னு பார்த்தா லைட்டு சத்தம் வெடிப்பு மூலயமாவும் ஒளி வெடிப்பு மூலயமா உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ பிரபஞ்சம் முருகர் ரெண்டுமே ஒன்று தான். ஏன் வந்து முருகருக்கு வந்து வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா, யாராவது கேள்விப்பட்டீங்களா? எப்பயுமே வந்து சமீபத்தில் கூட சிங்கப்பூர் ஒருத்தர் கேட்டார், ஏன் சார் முருகனே துணைன்னு சொல்லாமல் வேலும் மயிலும் துணைன்னு சொல்கிறாங்க, ஏன் வேலும் சேவலும் துணைன்றாங்கன்னா, உண்மையிலே நம்மளுக்கு வந்து சேவலும் வேலும் மயிலும் பெரிய அளவுக்கு துணையாக காத்துட்ருக்கு. முருகர் வரத்துக்கு முன்னாடி இந்த 3 சக்தியை வந்து நம்மளை காப்பாற்ற ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த உலகம் வந்து பஞ்சபூதங்களில் வந்து 5மே ரொம்ப முக்கியம். காற்று ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம் வந்து நீர், நெருப்பு. ஒரு மனிதனுக்கு வந்து அவன் உடம்புல இருக்கிற அனல் போயிடுச்சுன்னா, இப்போ யாருனாவது இறந்துட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பாடி சில்லுன்னு ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த உடம்புல சூடு இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஆன்மா இருக்கும். எப்போ வந்து அந்த சூடு வந்து போதோ அப்பயே பாடி குளிர்ச்சி ஆகிடும், அவங்க இறந்துட்டான்னு கணக்கு பண்ணிப்பாங்க. பொதுவாகவே வந்து ஒரு மனிதனுக்கு ஜுரம் வர்றது வந்து நல்லது. எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கு ஜுரமே வந்ததில்லை, எனக்கு கோல்டே வந்ததில்லைன்னா உண்மையிலே அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு வந்து ஜுரம் வர்றது வந்து அவ்வளோ நல்லது. ஜுரம் தான் வந்து உங்களோட உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி எல்லாத்தையுமே வந்து திரும்ப தூண்டி விட்டு பண்ணுற அந்த ஒரு பெரிய செயலாக்கம் செய்யுது. கேன்சர் பேஷண்ட்டுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டு தான் வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கேன்சர் பேஷண்ட்டுக்கு முதல்ல அந்த ஹீட்னஸ் தான் முதல்ல வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது வேலும் சேவலும் மயிலும் ஒரு மிகப்பெரிய அர்த்தத்தில் நம்ம முன்னோர்கள் முருகப்பெருமான்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதை முருகப்பெருமானே செய்ய வச்சுருக்காரு தான் சொல்லணும். பொதுவாக வந்து நீர், நெருப்பு தான் ரொம்ப மஸ்ட்டு. அதில் சேவல் எப்போ கூவும் சொல்லுங்கள்? சூரியன் உதிக்கிறப்போ கூவும். மயில் எப்போ கத்தும்? மழை வரப்போ கத்தும், மாலை கத்தும். ஸோ இந்த மயிலும் சேவலும் மிகப்பெரிய ஒரு சயின்ஸு. அதுக்கு வந்து நம்ம பக்தியாக நம்மளை சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் நீரும் நெருப்பும், நீங்கள் எந்த தெய்வத்தையுமே வணங்க வேண்டாம், கோயிலுக்கு போகாதீங்க, முருகனை கும்பிட்றீங்க கூப்பிடாதீங்க, உங்கள் விருப்பம். தினமும் நீங்கள் நீரையும் நெருப்பையும் வணங்கி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றம் வரும். இது வந்து சத்தியமான உண்மை. இந்த அம்மா சொன்னாங்க பாருங்கள், பிரபஞ்சம், அந்த பிரபஞ்ச சக்தி தான் முருகர். அதே சமயத்தில் நான் இமயமலை பயணம் போகிறப்போ கார்த்திகேயபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. ஒரு ஊருக்கான்னு பார்த்தா 76 ஊர் கார்த்திகேயபுரம் இருக்குது. அதில் 4 ஊரில் வந்து ஒரு சேவலை மட்டுமே வச்சு வழிபடுறாங்க. சேவலை மட்டுமே வச்சு வழிபடுறாங்க, சேவர் கொடியை வச்சு வழிபடுறாங்க. இன்னொரு ஊரில் வேல் வழிபாடு இருந்திருக்கு. இப்போ அடுத்த ஒரு சந்தேகம் உங்கள் மனசில் வந்திருக்கலாம், அப்போ நாங்களாம் சிக்கன் சாப்பிடக்கூடாதா? முருக பக்தில் வந்து சேவல்னால அப்போ கோழி சாப்பிட்டா பாவமானா? திரும்பவும் சொல்கிறேன், உணவு உங்களுக்கு பிடிச்சது. நீங்கள் எப்போ ஒரு உணவு கிடைக்காம ஏங்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பயும் ஊழ்வினை கர்மனே ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கா, சாப்பிட்ருங்க, ஏங்காதீங்க. அதுக்காக பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கா, சாப்பிட்டு முடிச்சிருங்க. நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ அந்த ஏக்கத்தை விட்றீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களுக்கு பக்தி வரும். அந்த பற்றட்டு நிலை வந்ததுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அசைவத்தை வெறுத்துருவீங்க, வேண்டாம் முருகர் இருக்கார், இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும்னு சொல்லி. இதுதான் நான் கண்ட உண்மை. பிரபஞ்சம் தான் முருகர், முருகர் தான் பிரபஞ்சம். ஸோ அதனால் யாருக்கும் எந்த டவுட்டும் வேண்டாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மாதம் உங்களை சுயம்பு மகாகாளியம்மன் டெம்பிளில் பார்த்தேன். அப்போ அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க. நான் அந்த 6 வாரம் சஷ்டி விரதம் இருக்கிற ஃபஸ்ட்டு டேவே கோயிலுக்கு போயிட்டு
பிரம்ம முகூர்த்தத்துலேயே பூஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு 7:30க்கெல்லாம் வந்துட்டேன். இப்படி உட்காரும் போது என்னாலே உட்கார முடியல, தூக்கம் கண்ணு அப்படியே இசுக்குது. அப்போது ஒருத்தர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஒரு 4-5 சிலை இருக்குது. நான் ஏதோ ஒரு சிலை எடுக்க போகிறேன். அப்போ அவங்க வந்து மிரட்டிட்டு அந்த சிலை வேண்டாம், இது முருகர் சிலை, நீ இது தான் எடுக்கணும்னு அந்த சிலை வந்து என் கையில் கொடுத்தாங்க. அதுக்கு முழுக்க கூடான கொடி நன்றி சொல்லிக்கிறேன். சந்தோஷம், நன்றி. சந்தோஷம். நான் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு எப்போ சொல்லியிருப்பேன்னா, நீங்கள் விரதம் இருக்கப்போ சாப்பிடாம இருக்கேன்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் 365 நாளில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அசைவம் சாப்பிடாம இருக்கு நம்மளுக்கு மட்டும் கிடையாது. இஸ்லாம் மதத்துலேயும் இருக்குது, கிறிஸ்துவ மதத்துலேயும் இருக்குது, புத்த மதத்துலேயும் இருக்குது. அவங்க எல்லாருமே பாருங்கள் 48 நாள் அசைவம் சாப்பிடாம இருப்பாங்க. அந்த 48 நாள் பின்னாடி மிகப்பெரிய ரகசியம் வச்சுருக்காங்க. இப்போது நான் வந்து நேற்று ஒரு காணொலி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஆதாரப்பூர்வமான ஆண்டுகளே வந்து கிபி 6000 ஆண்டுகளுக்கு முன்தான் நம்மளுக்கு ஹிஸ்ட்ரியே இருக்குது. அதுக்கு முன்னால் எதுவுமே கிடையாது. அப்போது இந்த அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படுதுன்னா, அறிவியல் ரீதியாகவும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வருது. ஆன்மீக ரீதியாகவும் நீங்கள் அந்த 48 நாள் ஒன்று இழக்கிறீங்கல்ல, அப்போ நீங்கள் என்ன கேட்கலாம் அது கிடைக்கும். இது சத்தியம். அது நீங்கள் சஷ்டி விரதமாக இருந்தாலும் சரி, தைப்பூச விரதமாக இருந்தாலும் சரி, எந்த விரதமானாலும் ஒரு 48 நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒதுக்கிடுங்க. 365 நாள் ஒரு 48 நாள் நீங்கள் எந்த அம்மனுக்கோ இல்லை முருகருக்கோ சிவபெருமானுக்கோ ஒதுக்கி நீங்கள் இருந்து பாருங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது நீங்கள் கேட்டது கிடைச்சதுக்கப்புறம் அந்த 48 நாள் 108 நாளாக மாற்றி பாருங்கள், இன்னும் அற்புதம் அதிசயம் நடக்கும். இதுக்கு நானே பெரிய சாட்சி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. என் பேர் தேவானந்த். கடகராசி பூச நட்சத்திரம். ஓகே, என்ன பிரச்சனைனா, இது எனக்கு மட்டுமே பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சிருந்தேன் எத்தனை நாளாக. ஆனால் இது பொதுவாக கடகராசி பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கே பிரச்சனை. இது எங்கே போனாலும் டைமுக்கு கரெக்டாக போக முடியாதுல்ல. இந்த நீங்கள் உங்களோட ரிசர்ச்சில் இதுக்கு வழி சொல்ல முடியுமா? முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட தாழ்மையான விடுகள், உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்களே அனலைஸ் பண்ணி வச்சுக்கிங்க. முதல்ல உங்கள் லக்னம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிங்க. லக்னம் தான் உயிர், ராசி தான் உடம்பு. உங்கள் லக்னம் என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் லக்னப்படி செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே, மலேசியாவில் மோகன் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் நான் முதல்ல பார்த்தேன். யார் முதல்ல பார்க்கணும், அவங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்கணும் உத்தரவு வந்துச்சு. கடைசியில் அவருக்கு ஒரு பொருள் கொடுத்தேன். ஆனால் அவரால் பாருங்கள், மலேசியாவில் இப்போ நான் சுனாங்கி போட்டுன்னு ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். ஒரு பெரிய குகை கோயில் பார்த்துருப்பீங்க. அந்த கோயிலுக்கு கூட்டு போனது அவர் தான். அவர் இல்லாமல் வேறு யாராலையும் நான் அந்த கோயிலுக்கு கூட்டே போயிருக்க முடியாது. அவ்வளோ பெரிய மலை பிரதேசம் உள்ள கோவில். அப்போ அவர் என்னை கேட்டார், நீங்கள் எல்லா கிரகத்தையும் ஆக்டிவேட் ஏன்னா அவர்கிட்ட நான் பேசியிருக்குமே சொல்லிட்டே இருப்பேன். நீங்கள் ஒரு நகை கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு குரு கிரகம் ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் ஒரு பார்லருக்கு போனீங்கன்னா சுக்கிரன் கிரகம் ஆக்டிவேட் ஆகும். அப்போ இந்த மாதிரி கிரகம் ஆக்டிவேட்டாக இருக்குது பாருங்கள். எனக்கு குரங்குக்கு கடிச்சதோடு சம்மந்தப்படுத்தி ஒன்று சொல்கிறப்போ அவர் சொன்னார், ஆனால் நீங்கள் எல்லாமே இந்த கிரகம் ஆக்டிவேட் பண்ணுறீங்களேண்ணே, அப்போது கிரகம் ஆக்டிவேட் பண்ணாதவங்களும் இருப்பாங்களா அவன்லாம் நினைப்போ. அதுக்கு நான் சொன்ன உதாரணம் தான் இது. கிரகம் ஆக்டிவேட் பண்ணாதவங்க தான் எப்பயுமே இந்த மாதிரி உட்காந்து கேட்குற இடத்துல இருப்பீங்க. நீங்கள் தானாகவே உங்களுக்கு உண்டான கிரகத்தை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு இந்த யூனிவர்ஸே வந்துடும். இதை வந்து நான் கண்ட உண்மை. அதனால் நீங்கள் உங்களுக்கு எந்த கிரகம் வீக்காக இருக்கோ அது சம்மந்தமான விஷயத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறப்போ உங்களுக்கு நடுவில் யாருமே பிரபஞ்சமும் நீங்களும் கனெக்ட் ஆகி பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதில் கடக லக்னம் சிம்ம லக்னத்தை பற்றி நான் ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணிங்க. எத்தனை பேர் சிம்ம லக்னம் இருக்கீங்க, கடக லக்னம் இருப்பீங்க? சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னம் கடக லக்னம் தான். இந்த நீங்கள் இந்த போஸ்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே பாருங்கள், கடக லக்னம் சிம்ம லக்னம். அது வீட்டில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்கள ஒரு 10 பேர் வேலை செய்வாங்க. இல்லை அவங்க தான் டாமினேஷன் இடத்துல இருப்பாங்க, அவங்க தான் சொல்கிற இடத்துல இருப்பாங்க, இவங்க சொல்லி தான் எல்லாருமே கேட்குற இடத்துல இருப்பாங்க. இந்த யூனிவர்ஸ் வந்து கடக லக்னம் சிம்ம லக்னம் சூரியன் சந்திரன். இந்த சூரியன் சந்திரன் திரும்ப தோன்றி மறையதை வச்சு தான் உலகமே இயங்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது கடக ராசியும் எப்படின்னா சந்திரன் சொல்லுவாங்க. சந்திரன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அமாவாசை எப்பயுமே ஒரு 15 நாள் இருக்கும், பௌர்ணமி ஒரு 15 நாள். அந்த மாதிரி இந்த கடக லக்னக்காரங்க எல்லாருக்குமே திங்கக்கிழமை ஆச்சுன்னா ஒரு டென்ஷன் வரும். ஐயா நீங்கள் கடகராசி, திங்கக்கிழமை நான் உட்பட கடக லக்னம். நான் திங்கக்கிழமை வந்து நான் கொஞ்சம் கவனமாக இருப்பேன். அன்றைக்கி எந்த ஆர்குமெண்ட்டும் பண்ண மாட்டேன், யார்ட்டும் எதுவும் பண்ண மாட்டேன். அது இப்போ நம்ம என்ன தான் தெய்வத்து மடியிலே போய் உட்காந்தாலும் நம்மளுக்கும் கிரகம் வேலை செய்யும். நான் அதனால தான் வந்து எல்லார்ட்டையும் நான் சொல்லிட்டு என் நண்பர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், இந்த மக்கள் இன்றைக்கி கொண்டாடுறாங்க, நாளைக்கு தூக்கி போட்டுருவாங்க. இன்றைக்கி இந்த கோபியை பார்க்குறாங்க, நாளைக்கு வேறு கோபியை பார்த்து போயிடுவாங்க. தெய்வங்களே மாற்றுவாங்க மனிதர்கள். நேற்று சாய்பாபா கும்பிட்டுருப்பாங்க, இன்றைக்கி முருகரை கும்பிடுவாங்க. முருகர் கொடுக்கலன்னு வராகி கிட்டே போவாங்க, வராகி கொடுக்கலன்னு லக்ஷ்மி கிட்டே போவாங்க, பைரவர்கிட்ட போவாங்க, சிவன்கிட்ட போவாங்க. கடைசி வரைக்கும் மனிதன் பக்தியில் குழம்பிக்கிட்டே இருப்பான். இப்போ சஷ்டி விரதம் இருக்க கூட ஒரு மிளகு சாப்பிட்றதா, 2 மிளகு சாப்பிட்றதா, இல்லை 6 மணிக்கு மேலே தண்ணி குடிக்கிறதா. பகவத்கீதையில் வந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், மனிதன் கலியுகத்தில் குழப்பமான மனநிலை தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும். அதில் தெளிவு அடைஞ்சவங்க தான் ஞானிகள், சித்தர்கள். அப்படி இருக்கும்போது யாருக்கும் எந்த சந்தேகம் இல்லாதீங்க. இந்த கடகலக்கம் கடகராசி எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. அதனால் நான் வந்து இயற்கையாகவே வந்து அந்த குணத்தை மாற்றிக்கிட்டேங்க. ஒரு இடத்துக்கு போகிறேன், 6 மணிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறேன் அப்படின்னா 2 மணிக்கே தயாராகி போயிடுவேன். அந்த மாதிரி நீங்களும் மாற்றி டைமுக்கு வந்தாலும்
இன்னைக்கு வரும்போது அவ்வளோதான், வரும்போது போலீஸ்காரன் பிடிச்சிட்டாங்க, டைம் கரெக்டாக வர முடியல. ஆமாங்க, அது அப்படிதாங்க வரும். இப்போ நான் வந்து ஐயாக்கிட்டே வந்து நான் சொன்னேன், நான் வந்து எப்பயுமே ஒரு இடத்துக்கு போகிறேன்னா ப்ரிகாஷியஸாக போயிடுவேன். அது கடக லக்னம், கடகராசி, சிம்ம ராசி, சிம்ம லக்னம், இவங்க இந்த குறிப்பாக இந்த 2 லக்னக்காரங்களுக்கு 2 ராசிக்காரங்க இது வாழ்க்கை ஃபுல்லாக தொடர்ந்து வரீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயாராகிக்கிங்க. ஓகே சார். அப்போ இன்னொரு கொஸ்டின் ஐயா. இப்போ வந்து முருகன் நம்ம வாழ்க்கையில் வந்த உடனே நம்மளுக்கு சோதனை ஸ்டார்ட் ஆகும். அந்த சோதனை எந்த டைமில் முருகர் தீர்த்து வச்சுறாருன்னு எப்படி உணரணும்? ஐயா, நீங்கள் முருகர்னு மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் எந்த தெய்வத்தை தேடி போகிறீங்களோ அப்போ உங்களுக்கு சோதனை ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்னைக்கு தெய்வத்து மேலே ரொம்ப பாசமாக இதில் நீங்கள் எல்லா முருக பக்தர்களும் ஒரு விஷயம் நான் சொல்கிற விஷயம் கரெக்டாக இருக்கும். சாதாரணமாக நீங்கள் முருகர் கோயில் போகிறப்பெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த டென்ஷனும் வந்திருக்காது. என்றைக்காவது முருகனுக்காக ஒரு அற்புதமான ஒரு மாலை, இல்லை முருகனுக்காக ஒரு நெய்வேத்தியம், இல்லை முருகனுக்காக ஒரு வஸ்திரம் வாங்கிட்டு போகிறப்போ பார்த்தீங்கன்னா படாத பாடுபட்டு கோயில் வாசல் வரைக்கும் டென்ஷன் ஆகி நொந்து நூடுல்ஸ் ஆகி அப்புறம் தான் போய் இதை செஞ்சுருப்பீங்களே. காரணம் என்னென்னா உங்கள் விதியை வந்து உங்கள் ஊழ்வினை கர்மவினை மாற்றுறதுக்கு கூடாது. முருகனுக்கு ஏலக்காய் மாலை சாத்துறது வந்து அவ்வளோ பெரிய விசேஷம். ஆனால் அதை சாத்த விடவே கூடாது. நீங்கள் என்றைக்கு ஏலக்காய் மாலை ஆர்டர் கொடுக்குறீங்களோ, இல்லை என்றைக்கு ஏலக்காய் மாலை சாத்துனா அன்னிலேருந்தே உங்களுக்கு ஒரு பெரிய டென்ஷன் இதை மறக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி எல்லா தெய்வங்களும் சோதனை கொடுக்குங்க. அந்த சோதனையை வந்து உங்களோட ஊழ்வினை கர்மவினை மாற்றத்தானே தவிர உங்களை டவுன் பண்ணுறதுக்காகவோ இல்லை உங்களை கிட்ட வரக்கூடாது கிடையாது. எவ்வளோ சோதனையை தந்தாலும் நீங்கள் மீறி போயிட்டே இருக்கணுங்க. ஒரே நிமிஷம் குறிக்கிறது மன்னிக்கிறோம், எனக்கு உண்மையிலே அவங்க சொல்கிறப்ப மெய் செலுத்துச்சு. ஆனந்த முருகர் பற்றி பேசுகிறதுக்காக நான் டைப் எழுதி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அல்சூர் ஆனந்த முருகன் கோவிலில் வந்து நீங்கள் இங்கேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக தேடி அலையிறத விட அந்த கோவிலில் முருகர் தெய்வமாக இருக்கார். இதை நான் சொல்லணும், நான் தியானத்தில் உணர்ந்தா இதை கரெக்டாக முருகரே உங்கள் மூலயமா சொல்ல வச்சுருக்காரு. உண்மையிலே முருகர் அங்கே எனக்கு காட்சி கொடுத்தார் நான் தியானத்தில். அதை நான் பேட்டியிலும் சொல்லியிருப்பேன்.